ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 29 பிப்ரவரி 2024. परमात्माविनुடைய மகா வாக்கியம். बेहद का इतना बड़ा ब्राह्मण परिवार देख देख कर कितनी खुशी होती है. பாபா சொல்றாரு, இவ்வளவு பெரிய இந்த பரிவாரத்தை, பிராமண பரிவாரத்தை, என்னுடைய செல்லமான குழந்தைகள், தகுதியான சிரேஷ்டமான ஆத்மாக்களுடைய பரிவாரத்தை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எந்த அப்பாவுக்குமே இவ்வளவு பெரிய பரிவாரத்துல எல்லா குழந்தைகளும் சிரேஷ்டமான குழந்தைகளும் இருக்கவே முடியாது. ஆனால் நாம் எல்லோருமே சிரேஷ்டமான ஆத்மாக்கள். அதனால நம்ம பார்த்தா பாபாவுக்கு எப்படி இருக்கான், நஷாவா இருக்கு, பெருமிதமா குஷியா இருக்கு. கிட்னா அச்சா பரிவார் है. இது எவ்வளவு அழகான ஒரு அருமையான ஒரு பரிவாரம் இது. ऐसे लगता है जैसे हम मिले हुए ही हैं, ऐसे ही मिलते रहेंगे. சோ நமக்கு எப்படி இருக்கான், கல்பகல்பமா நம்ம எல்லாரும் ஒன்றாக இருந்த ஆத்மாக்கள். சத்தியுகத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். மீண்டும் நம்ம எப்பொழுதுமே இணைந்தே இருப்போம். அநேக முறை இது போன்று நாம் சந்திப்போம். அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. ஜஹான் தேக்கோ வஹா கிட்னி மதுர்தா ஹை. சோ என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இவ்வளவு ஒரு இணக்கமுடைய, இவ்வளவு ஒரு ஒற்றுமையான பரிவாரத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சபி மேரா பாபா கஹ கிட்னா முஸ்குரா ரஹே ஹே. சோ எல்லாருடைய மனதிலிருந்து ஒரே ஒரு பாடல் தான் ஒலிக்குதான், என்னுடைய பாபா. அந்த பாபா எனக்கூடிய அந்த ஒரு நூல் இழை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் கூட ஒருவருக்கொருவர் இணைந்து இருக்கின்றோம். पूरे कल्प में संगम पर ही ऐसा परिवार मिलता है तो आपस में एक दो की विशेषता देखते दिल को मिठाई खाते. அப்ப பாபா சொல்றாரு, முழு கல்பத்திலயுமே சங்கம யுகத்துலதான் இவ்வளவு பெரிய ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயுமே இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்காது இல்லையா? எந்த ஃபேமிலியில லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இது ஒரு பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஒரு குடும்பம், பரிவாரம். ஆக இந்த பரிவாரத்தில் நீங்கள் ஒருவர் மற்றொருவருடைய விசேஷத்தன்மைகளை பாருங்கள். ஒருவருக்கொருவர் மனதிற்கு பிடித்தமான அந்த இனிப்பை வழங்கிக் கொள்ளுங்கள். காத்தே கிலாத்தே மதுர்தா சம்பன்ன விவகார் கரும். சோ இந்த பிராமண பரிவாரத்துல பாபா என்ன சொல்றாரு, நம்ம ஒருவர் மற்றொருவரிடம் இனிமையாக பழகணும். நம்முடைய உறவுகள்ல அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அந்த ஒரு ருஹானி ஆகர்ஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஆன்மீக கவர்ச்சி, ஆன்மீக அன்பு, ஸ்நேகம், மரியாதை அவசியம் இருக்கணும். इससे सब विघ्न सहज खत्म हो जाएंगे. அப்போ இப்படி இருந்தால் இந்த பரிவாரத்தில் வரக்கூடிய சில சில விக்னங்கள் இல்லையா, 2 பேருக்கோட சம்ஸ்காரம் ஒத்து போகல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு தடை வருது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக பாபா சொல்றாரு, இது வசுதெய்வ குடும்பகம். எனவே இந்த பரிவாரத்துல கூட அந்த ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரணும்னா எல்லோருடைய விசேஷத்தன்மைகளை பாருங்கள். அப்ப இங்க வரக்கூடிய சில சில அந்த சின்ன சின்ன தடைகள் கூட தானாகவே முடிந்து போய்விடும். அப்ப உண்மையிலேயே எப்படி அந்த ஸ்ரீகிருஷ்ணரை காட்டுறாங்க இல்லையா, அவர் ஒரு விரல கொடுத்த அந்த கோவர்தன மலையை தூக்கினாரு, எல்லாருமே ஓடி வந்து கை கொடுத்தாங்க. இப்ப பகவான் இந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, நம்ம எல்லாரும் கை கொடுக்கிறோம். சோ அத ஒரு கை இல்லைன்னா கூட அது ஒரு இழப்பு தானே. அதனால நம்ம யாரையும் வேண்டான்னு சொல்றது இல்ல, பட் எல்லாரையும் நம்மோட நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். அதுக்காக பாபா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் இனிமையாக இருங்க, இனிமையான விவகாரம் செய்யுங்க. கடவுளுடைய குழந்தைங்க அப்படிங்கறத நீங்க உங்களுடைய நடத்தை மூலமாக வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டுங்கள். எனவே இப்படி உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, சன் ஷோஸ் ஃபாதர், அது போல நாம எல்லாரும் கூட நமக்குள்ள நட்போடு, ஸ்நேகத்தோடு, ஆன்மீக அன்போடு இருந்து தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.